எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு என்ன பணம் கொடுக்கணுங்கிற கேள்வியை இப்ப அங்க இருக்க விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுன்றாங்க. அப்போ சிறுவைகுண்டம் எம்எல்ஏ இப்படி வண்டல் மண்ணுக்கு லோடுக்கு 300 ரூபாய் கேட்கறது உங்களுக்கு தெரிஞ்ச நடக்குதா? குவாரிகள்ல கை நீட்டுறது, இந்த மாதிரி வந்து வண்டல் மண்ணு போடணும்னா ஒரு லோடுக்கு 300 ரூபா தாங்க, பல ஆயிரக்கணக்கான லோடு எடுப்பாங்க. சார் சொல்றாரா, எம்எல்ஏவை பார்த்துட்டு ஒரு லோடுக்கு 300 ரூபா கொடுங்க சார், அப்படின்னா தான் சார் நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும். நீ எம்எல்ஏ சரவணன் 300 ரூபா வாங்கினானே, அவன் பெண்ணுக்கு எதிராக நின்னானே, சேலம் விக்ரம். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நாங்க கரப்ஷனே பண்ண மாட்டோம், கமிஷனே வாங்க மாட்டோம், நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிறோம், ஐ மீன் தூய ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி பேசினார் இல்லையா? சிறுவைகுண்டத்துல கலெக்ஷன் ஏஜென்ட் யாரு? சிறுவைகுண்ட எம்எல்ஏ கலெக்ஷன்ல இறங்கிருக்காராம். அது குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய துறையில ஒரு தாசில்தார்ட்ட போயிட்டு எங்க ஒரு குளத்துல போய் மண் எடுத்து கொண்டு வந்து வயல்ல போடுவாங்க. ஒரு வண்டல் மண்ணுமாங்க, குளத்து மண். அந்த வண்டல் வந்து குளம் வந்து அந்த மண்ணை போட்டால் தான் வந்து அடுத்த இதுக்கு வந்து விவசாயத்துக்கு தயார்படுத்த முடியும். நிலத்தை தயார்படுத்துக்கு வண்டல் மண்ணை வந்து போட்டது வழக்கம். அது வந்து தாசில்தார்ட்ட போய் அனுமதி வாங்கினாலே போதுமானது. தாசில்தார் அனுமதி கொடுக்கணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு கனிம வளத்துறையும் உத்தரவு கொடுத்துருக்குது, முறையான அனுமதி கொடுத்து நீங்கள் வண்டல் மண்ணை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது காலகாலமாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஒத்த பைசா வாங்க மாட்டோம், கரப்ஷனே நடத்த மாட்டோம், கமிஷனே வாங்க மாட்டோம், நோ பார்ட்டி ஃபண்ட், நோ எம்எல்ஏ ஃபண்ட், நோ மினிஸ்டர் ஃபண்டு, எங்களில் யாராவது தவறு செய்ய மாட்டான், தவறு செய்ய விட மாட்டான் அப்படின்னு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு டைலாக் பேசினாப்ல. அவன் குறி வைத்தால் தவற மாட்டான், தவறு என்றால் குறிய வைக்க மாட்டாங்கிற மாதிரி, தவறு செய்ய மாட்டான், தவறு செய்ய விட மாட்டான். அப்புறம் எதுக்காக சிறுவைகுண்டத்தில் இந்த வண்டல் மண்ணை எடுக்கணும் அப்படின்னா தாசில்தார்ட்ட போய் கேட்டால் தாசில்தார் சொல்கிறாராம், எம்எல்ஏவை பார்த்துட்டு ஒரு லோடுக்கு 300 ரூபா கொடுங்க சார், அப்படின்னா தான் சார் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும். வண்டல் மண்ணுக்கும் அந்த எம்எல்ஏவுக்கு என்ன சம்பந்தம்? வண்டல் மண் எடுப்பதற்கு தாசில்தார் அனுமதி கொடுத்தாலே போதுமானது. விவசாயிகள் குளத்திலிருந்து கொண்டு வந்து வண்டல் மண்ணை எடுத்து போடுவதற்கு எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு என்ன பணம் கொடுக்கணுங்கிற கேள்வியை இப்ப அங்க இருக்க விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் தூய ஆட்சியா? இதுதான் தீய ஆட்சியை ஒழித்த தூய சக்தியா? இதுதான் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத ஆட்சியா? திமுக ஆட்சியுடைய நீட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. சிஎம்டில பணம் வாங்கல, பத்திரப்பத்திரியில் பணம் வாங்கல, கனிமவளத்துறையில் பணம் வாங்கல அப்படின்னு சொல்றது வெளியே. ஊழலை ஒழிச்சிட்டோம்னாரு மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இதுதான் நீங்க ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? தமிழ்நாடு முழுமைக்கு நான் ஒரு சாம்பிள் எடுத்ததுல ஒரு இடத்துல இது சிறுவைகுண்டம், அது எங்க ஊர்னால தெரிஞ்சிச்சு. தமிழ்நாடு முழுக்க இதான் நிலைமை. பல எம்எல்ஏக்கள் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுல இந்த சிறுவைகுண்டம் எம்எல்ஏ தான் நம்பர் 1. ஏற்கனவே வந்து தெரியும், லாட்ரி சீட் வியாபாரம் பார்த்தவர், இன்னமும் லாட்ரி சீட் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கவர், தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட சிறுகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணுக்கு அநீதி இழைப்பதற்கு, அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த பெண்ணை மிரட்டி என் பேரை நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டுறவர், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தா குவாரிகளில் கை நீட்டுறது, இந்த மாதிரி வந்து வண்டல் மண்ணு போடணும்னா ஒரு லோடுக்கு 300 ரூபா தாங்க, பல ஆயிரக்கணக்கான லோடு எடுப்பாங்க. இப்போ எத்தனை கோடி வருமானம் வரும்? அப்போ இதை யார் தட்டி கேட்பது? ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக இவர் செயல்பட்டாரு, அந்த பெண்ணை மிரட்டினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது இல்லாம தொடர்ச்சியா இல்லீகல் லாட்ரி, நேத்து கூட பேசியிருந்தேன், இல்லீகல் லாட்ரி தொடர்ச்சியா நடத்துறாரு. ஆனால் நாங்கள் தூய சக்தி, எந்த தப்பு செஞ்சாலும் என்னை சுத்தி யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார. நேரா போய் மூகாம்பிகை கோயிலில் போய் கும்பிடுறீங்களே, இங்க ஒருத்தங்க கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அதை மூகாம்பி கிட்ட சொல்லுவீங்களா? கோயில் கோயிலா போய் கும்பிடுங்க. நீங்க இந்த வடிவேல் ஒரு படத்தில் அண்ணா நீ நல்லா படுத்துங்கண்ணே, நான் உனக்கு நல்லா பூஜையை பண்ணிட்டு போறேங்கிற மாதிரி வடிவேல் அயன் பண்ணி கடை வச்சிருப்பாப்ல. அங்கே வந்து அல்வாவாசு வடிவேலை படுக்க போட்டு வேப்பங்குளை கட்டி விட்டுட்டு மொத்தத்தையும் கலந்து போயிடுவார். அது மாதிரி இவர் மூகாம்பிகை கோயிலுக்கு பூரி ஜெகநாத கோயிலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க, அவங்க உட்காந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியாம நடக்குது அப்படின்னா இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னா விஜய் அவர்களே வன்மையா கண்டிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்குது அதுவும் கண்டிக்கத்தக்கது, உங்களுக்கு தெரிஞ்ச நடக்குன்னா அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நான் எல்லாமே அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுன்றாங்க. அப்போ சிறுவைகுண்டம் எம்எல்ஏ இப்படி வண்டல் மண்ணுக்கு லோடுக்கு 300 ரூபா கேட்கறது உங்களுக்கு தெரிஞ்சா நடக்குதா? உளவுத்துறை சொல்லாம இருக்காங்களா?
ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா இல்லை கனிமவளத்துறை அமைச்சர் ட்ரோன் பிரபுக்கு இது தெரியுமா தெரியாதா? எல்லா இடத்துக்கும் ஆய்வு போறீங்களே, உங்கள் எம்எல்ஏ சரவணன் இந்த மாதிரி காசு வாங்குறான்னு சொல்கிறாங்களே, குற்றச்சாட்டு வந்திருக்க, தாசில்தாரை போய் கேளுங்களேன். நீங்கள் இல்லை இது மறுத்து இல்லைங்க, அவர் ரொம்ப நேர்மையானவருங்க, அவர் நேர்மையின் நேரு வடிவம், ஒத்த பைசா அவர் வந்து வாங்க மாட்டார், வீட்டிலேருந்து வரும்போதே நான் உண்மை நேர்மை கருமை எருமைன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் வருவார் அப்படின்னா எந்த தாசில்தார்ட்ட இப்படி சொன்னார் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இப்போ கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவன் பொறாமையில் பொங்குறான்டா, தாவேக்கு ஆட்சி நல்லாட்சி வந்துருச்சு, தாவேக்கு முதலமைச்சர் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற பொறாமை தாங்க முடியாமல் சாட்டை பொங்கிட்டு இருக்கான்டா. நீ பாட்டில் பொறாமையில் பொங்கு ப்ரோ. நீ எம்எல்ஏ சரவணனை 300 வாங்கினானே, அவன் பெண்ணுக்கு எதிராக நின்னானே, சேலம் விக்கிரவாண்டியில் 50 பெண்களை மிரட்டி 1000 காணொலிகளை எங்கால் எடுத்தானே, இந்த பக்கம் வந்து பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா, அதை பற்றி கவலை. வாட் அ ஸ்லிம் சிஎம். நீ பாடுறா, அவர் ஷால் போட்டு வராரு, அப்போ அவருடைய அண்ணாவோட ஹிப்பு பற்றியா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது, இது மாதிரி ஒரு கியூட் சிம்மை பார்த்தது இல்லைல்ல. அவங்க கொள்ளடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் கியூட் சிம்னு கொண்டாடிட்டு இருக்கான். நல்ல மாற்றம்டா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி